வணக்கம் நேர்களே. இன்னைக்கு டீனேஜர்ஸ் பத்தி பேச போறேன். டீனேஜர்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பேசும்போது பெற்றோர்கள் ஒரு கேள்வி அடிக்கடி கேட்டது, மேம் சின்ன வயசுலலாம் என்கிட்ட வந்த உடனே எல்லாத்தையுமே சொல்லிடுவான், ஸ்கூல்ல நடந்தது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினது அதெல்லாம் சொல்லிடுவான். இப்போ எது கேட்டாலும் ஒன்றும் ஆகலை, எனக்கு ஒன்றும் தெரியல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப அலட்சியமா பதில் சொல்றாங்க மேம், என்ன பண்ணலாம் அப்படின்னு. இது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது டோட்டலி நார்மல் பிஹேவியர். இது நீங்க அப்நார்மல், உங்க குழந்தை உங்களை வெறுக்கிறாங்க அப்படிங்கிற லெவல்ல எல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம். டீனேஜ்ல நிறைய மாற்றங்கள் அவங்களுக்குள்ள நடக்கிறதுனால ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. இன்னொன்னு, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில அவங்களுக்கு நல்ல பேர் வரணும் அப்படின்றதுனால ஃப்ரெண்ட்ஸுக்காக எது வேணா செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வித்ட்ராவல் வரலாம். வித்ட்ராவல் அப்படின்னும் போது யார்ட்டையும் பேச வேண்டாம், நான் தனியாவே இருக்கேன், எல்லாரும் என்னையே பாக்குறாங்க, எல்லாரும் என்னையே பார்த்து சிரிக்கிறாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன, அதாவது இமேஜினரி ஆடியன்ஸ்னு சொல்லுவோம், அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இந்த வித்ட்ராவல் வரும்போது நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்க ஃபோர்ஸ் பண்ண அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா இன்னும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் டூ-வே கம்யூனிகேஷனுக்கு சேனல் ஓப்பன் பண்ணி வைங்க. அதாவது எப்படின்னா, கண்ணு உனக்கு எப்போவாது பேசணும்னு தோணுது அப்படின்னா அப்பா அம்மா இங்கே தான் இருக்கோம் அப்படிங்கிற லெவலில் அவங்களுக்கு ஆதரவா இருங்க. இந்த இன்வர்ட் மூவ்மெண்ட், தட் இஸ் வித்ட்ராவல், அவங்களோட ஐடென்டிட்டி, தான் யார் அப்படின்ற அந்த கேள்விக்கு உண்டான ஒரு தேடலுக்காகவும் ரெஸ்பான்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆகாது. ஒரு ஃப்ரெண்டு ஒரு வாரம் இருப்பான், இன்னொரு வாரம் அவன் எனக்கு இனிமேல ஃப்ரெண்ட் இல்லைம்மா, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இந்த டைம்ல நிறைய இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். அந்த டைம்ல அட்வைஸ் பண்ணி அவங்களை டிஸ்ட்ராய் பண்ணிடாதீங்க. ஏன்னா அட்வைஸ் பண்ணும்போது நாங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சா நாங்க 10 வருஷம் 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்களோட நார்மல் சேஞ்சஸ். இந்த இன்வர்டைசிங் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு டைப் சில்ட்ரன் டோட்டலா, அதுவும் கிட்டத்தட்ட அந்த 14 இயர்ஸ் டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒன்னும் சொல்லித்தர வேண்டாம் அப்படின்னு அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகலாம். இந்த ரெண்டுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெற்றோர்களா நம்மளுக்கு எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது தெரியாது. இந்த எக்ஸ்பான்சிவ்னஸ் கிட்டத்தட்ட இந்த 14 இயர்ஸ்ல வரும். அப்பதான் பாத்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துட்டு உங்ககிட்ட சொல்லாம எங்கேயா சுத்திட்டு வருது, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்க பேசிக்கா சேஃப்டி ரூல்ஸ் செட் பண்ணிக்கோங்க. கண்ணு, நீ எங்கேயும் போறது வேண்டாம்னு நான் சொல்லல, பட் எங்க போனாலும் அம்மா அப்பாவுக்கு சொல்லிட்டு போங்க, இத்தனை மணிக்கு திரும்ப வரேன் அப்படின்னா அத்தனை மணிக்கு திரும்ப வந்துருங்க அப்படிங்கிற அமைப்பை கொஞ்சம் கிளியரா செட் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், டீனேஜர்ஸ் கொஞ்சம் உங்ககிட்ட எதிர்த்து பேசுறதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால ஒரு சில சமயம் தாத்தா பாட்டி என்ன பண்ணிடுவாங்க, சரி அவன் பிரச்சனை பண்ணாம இருக்கிறதுக்கு பைக் வாங்கி கொடுத்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அந்த பிஹேவியர்ஸ் இன்னும் அதிகமாயிடும், இன்னும் பிரச்சனையை தான் உருவாக்கும். என்ன ரூல்ஸ் லீகலா இருக்கோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண விடுங்க. ஏன்னா இல்லைன்னு நீங்க சொல்லும் போது குழந்தை உங்ககிட்ட எதிர்த்து பேசினாலும் பரவாயில்ல, இந்த இன்வர்டைசிங் எக்ஸ்பான்சிவ் ரெண்டையுமே நம்ம நெகட்டிவா பார்க்க கூடாது. இதை பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம தான் பெற்றோர்களா அங்க போய் ஒரு சில அமைப்பு செட் பண்ணணும். நம்ம எங்க பயப்படுறோம் அப்படின்னா, குழந்தை திரும்ப நம்ம கிட்ட எதிர்த்து பேசிடும், எனக்கு நீ வேண்டான்னு சொல்லிடும், வீட்டு விட்டு போயிடுவான், இந்த மாதிரிலாம் நீங்க பயப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம பயப்படும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்களுக்கு சலுகைகள் கொடுத்துடுறோம், பெரிய விஷயத்துல அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடும். ஸோ ஒரு 11 இயர்ஸுக்கு மேலேயே குழந்தைங்க கொஞ்சம் உங்ககிட்ட எதிர்த்து பேசும்போதெல்லாம், கண்ணு நீ காம் டவுன் ஆயிட்டு பொறுமையா இருக்கும்போது என்கிட்ட பேசு அப்படிங்கிற லெவல்ல நீங்களுமே காம்னஸ் மெயின்டைன் பண்ணணும். குழந்தை எதிர்த்து பேசுதுன்னு சொல்லி நீங்களும் அதிகமா கோவப்பட்டீங்க அப்படின்னா குழந்தை என்ன கத்துக்கும், அம்மா அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணணும், இல்ல அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்த வாங்கி சாதிக்கணும் அப்படின்னா நம்ம கோவப்பட்டா போதும் அப்படின்னு சொல்லி உங்களை வேணும்னு தூண்டி விட்டு பார்ப்பாங்க. நீங்க அவங்க என்ன செஞ்சாலும் ரெஸ்பான்ஸ் கொடுக்காம அமைதியா இருந்தீங்க அப்படின்னாலே அந்த சைல்டு லாங் டேர்ம்ல நல்லா உங்களோட அட்ஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், டீனேஜ்ல அவங்களுக்கே உடல் ரீதியான மாற்றங்கள்ல ஒரு நாள் இருக்கிற மாதிரி இன்னொரு நாள் இருக்க முடியாது. ரெண்டாவது, அவங்களுக்கு அமைக்டலா பிரெயின்ல இமோஷனல் பார்ட் இன்னும் பெருசா இருக்கும், சிந்தனைக்கு உண்டான ஃப்ரான்டல் லோப்னு சொல்லக்கூடியது ரொம்ப சின்னதா இருக்கும். அதனால யோசிச்சு முடிவுகள் எடுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இமோஷனலா எது அவங்களுக்கு ஒரு ஹை கொடுக்குதோ அது உடனே ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த இன்வர்டைசிங், அவங்க வித்ட்ரா ஆகிறதும் சரி எக்ஸ்பேண்ட் ஆகிறதும் சரி அந்த அமைக்டலால இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்னால வரலாம். ஸோ இதுக்கு நீங்க லாங் டேர்ம்ல டூ-வே கம்யூனிகேஷன் பெற்றோர்களா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்க குழந்தை உங்ககிட்ட உண்மையை பேசக்கூடிய அளவுக்கு நீங்க அந்த கம்யூனிகேஷன் பிரிட்ஜை ஓப்பனா வச்சிருக்கணும். எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க, தேவையான விஷயங்களுக்கு உங்ககிட்ட பேசும்போது காது கொடுத்து கேளுங்க.
உடனே ரஷ் பண்ணி சொல்யூஷன்ஸ் கொடுத்துறாதீங்க. சரி கண்ணு இது எப்படி சால்வ் பண்ணலாம், நீயே சொல்லு, உனக்கு இதுல என்ன புரிஞ்சிருக்கு சொல்லு அப்படிங்கிற லெவல்ல அவங்க கிட்டயே அந்த கொஸ்டின்ஸ் போடுங்க. ஒரு சில சமயம் அந்த கொஸ்டின்ஸ் திரும்ப கேட்கும்போது அழுகை எல்லாம் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா அந்த இமோஷனை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அப்படின்னும் போது அந்த மாதிரி செய்வாங்க. கோவப்பட்டாலுமே ஒரு டீச்சரை பத்தி பேசுறாங்க, இல்ல ஒரு ஃப்ரெண்டை பத்தி கோவப்பட்டு பேசுறாங்க, பேசி முடிக்கிட்டோம். சரி கண்ணு இப்ப கோவப்பட்டீங்க, நெக்ஸ்ட் இது வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற லெவலுக்கு ஸ்லோவா அவங்கள சப்போர்ட் பண்ணி சொல்யூஷன்ஸை நோக்கி நீங்க எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா டீனேஜர்ஸ் வந்து அம்மா அப்பா நம்மளுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பாங்க. பண்ணாதன்னு சொல்றதுக்கு பதிலா என்ன பண்ணலான்னு என்னையே சப்போர்ட் பண்ணி கொண்டு போவாங்க. அட்வைஸ் பண்ணி என்னை வந்து மட்டம் தட்ட மாட்டாங்க. என்னால இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும்னு தெரிஞ்சு என்னை வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படிங்கிற லெவல்ல குழந்தையோட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல உறவு வந்து டெவலப் ஆகும். டீனேஜ் அப்படிங்கிறது பீரியட் ஆஃப் ஸ்டார்ம் அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சைக்காலஜில சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாற்றங்களை வந்து ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கிற டைம்ல நம்மளும் அகடமிக் ப்ரெஷர் போடுறோம். அவங்களுக்கு வந்து கல்ச்சர் வைஸ் பொண்ணு கிட்ட பேசாத, பையன் கிட்ட பேசாதன்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போடுறோம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்றது, மற்றவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்றதுன்றது தெரியாதனால ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். இந்த சேஞ்சஸ் நார்மல். இதை வந்து தேவையில்லாம கவுன்சிலிங் அந்த மாதிரி கூட்டிட்டு போகாதீங்க. உங்களோட இருக்கக்கூடிய உறவை நீங்க நல்லா டெவலப் பண்ணீங்க அப்படின்னாலே சில்ட்ரன் வந்து இந்த சிச்சுவேஷன்ல கவுன்சிலிங் இல்லாமயே அவங்களால ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ண முடியும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.